வெந்தயம், பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பெருங்காயம், பிரிஞ்சி இலை, கடல் பாசி, மராட்டி முக்கு. ஓகேவா? ஸோ இவங்க எல்லாமே எடுத்தாச்சு. இந்த பக்கம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு. ஸோ கடுகு வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சாச்சு. கடுகு நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிளகு, சீரகம், சோம்பு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டே இருக்குது. நம்ம இதுலேயே நம்ம ஒவ்வொன்றும் அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே. ஸோ நல்லா ஸ்பைசியான மிளகாய் தூள் வேணும்னா ஸோ இந்த ரெமெடிஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேவா? இவங்க எல்லாத்தையும் சேர்த்துருக்கேண்ணா. ஸோ இப்போ நம்ம வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அதோடவே பட்டை, கிராம்பு, மராட்டி முக்கு, பிரிஞ்சி இலை, கடல் பாசி. ஸோ பெருங்காயத்தை ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கட்டி பெருங்காயம் இந்த மாதிரி கடையிலே இருக்குது. நல்லா க்யூபாக சூப்பராக இருக்குல்ல? இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சா? ஸோ நல்லா அவங்க கடுகோட இவங்க எல்லாத்தையும் நம்ம இப்போ அப்படியே ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்க போகிறோம். ஓகே. கொஞ்சமாக ஸ்பீடு ஏற்றிட்டு ஸ்லோ பண்ணிக்கோங்க. நமக்கு அந்த ஸ்மெல்லு நல்லா தெரியும். ஸோ அந்த ஸ்மெல்லிங் வந்தோடனே நம்ம கலர் சேஞ்ச் ஆகாமல் எடுத்துட்டா ஓகே பெட்டர். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்பைசியான ஒரு தூள் ரெடி பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெமெடிஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம வீட்டிலையே இருக்கிற மிளகாய் தூள் செம்ம டேஸ்ட் வைஸ் தாறுமாறு. ஸோ ஓகே, ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 1 கப்பு துவரம்பருப்பு நல்லா இவங்களை பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் எடுத்துக்கிற குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 750 கிராம்ஸ் மிளகாய். ஓகேங்களா? ஸோ ஒரு 1/2 kg தனியா. இவங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் இப்போ நல்லா மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம அரைக்கும் போது இதோட ஃப்ளேவரு பக்காவாக இருக்கும். ஓகேவா? என்னோடய வீடியோஸ் பார்க்கும்போது நான் எப்போயாச்சும் ஒரு முறை ஒரு பேக்கெட் ஐட்டம் வாங்குறேன்னா ஸோ அப்போ எங்கள் வீட்டில் அவங்க குக்கிங் செய்கிற மாதிரி நான் வாங்குவேன். ஸோ நான் சமைக்கும்போது மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு மிளகாய் தூள் மட்டும்தான் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ நம்ம வீட்டு மிளகாய் தூளில் இந்த மாதிரி ஸ்பைசியாக நம்ம சேர்க்கும்போது பக்காவாக இருக்கும். ஓகேவா? இவ்வளோ நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் வந்து அடி பிடிக்காமல் கலர் மாறணும். ஓகேவா? நமக்கு பர்ஃபெக்டாக வந்துடுவாங்க. ஸோ ஃபைனலாக இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துருக்கிற பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா கலரி கொடுத்துட்டு நம்ம இவங்களை எடுத்துருவோம். ஓகேவா? ஃபைனலாக அவ்வளோதான். நல்லா தெரியுதுங்களா? சேஞ்ச் ஆகிடுச்சா? இப்போது ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டில் மூவ் பண்ணிப்போம். ஸோ இந்த பிளேட்லேயே நம்ம எடுத்துருக்கிற எல்லாமே சேர்த்துக்கோங்க. எல்லா ஐட்டமும் இப்போ நல்லா வறுத்தாச்சு. ஸோ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, சோம்பு, மிளகு, கிராம்பு, பட்டை, அன்னாச்சிப்பூ, இவர் என்ன கடல் பாசி, கடுகு, வெந்தயம். ஸோ இவங்க எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சி ஸோ கறிவேப்பிலை, மிளகா, தனியாக மேலே காஞ்சின்னு ஃபைனல் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ண போகிறோம். ஸோ மாடிக்கு வந்தாச்சு. நல்லா சூரிய வெளிச்சம் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இதில் நான் கரெக்டாக 2 hours தான் மிளகாவை காய வச்சுருக்கேன். அந்த 2 hours மிளகா, தனியா, கறிவேப்பிலை ஒன்றும் சூப்பர் தெரியுதுங்களா? ஸோ அந்த ஷேடோ எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோ சூப்பராக நல்லா காய வச்சு எடுத்துன்னு போய் நம்ம அரைச்சா மிளகாத்தூள் செம்மையாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஒரு முறை அப்பப்போ கொஞ்சம் வந்து கலரி கொடுத்துருவேன். ஸோ கறிவேப்பிலையும் நல்லா நான் நம்ம வீட்டு தோட்டத்துலேயே அப்பப்போ கொஞ்சம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அரைக்கும் போது கொஞ்சம் காய வச்சு எடுத்துருவேன். ஸோ கறிவேப்பிலை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு அளவுக்கு எடுத்துருக்கேன். ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. நம்ம எடுத்துருக்கிற மசாலாவோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி மிஷினுக்கு கொண்டு போய் அரைக்க வேண்டியதுதான். ஸோ மிஷினுக்கும் வந்தாச்சு. நம்ம மிளகாத்தூள் தான் இப்போ ஆறிட்டுருக்குது. ஸோ இவங்களை நல்லா கொஞ்சம் ஆற வச்சு ஸ்டோரேஜ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஸோ அந்த ஹீட்டில் இருக்கக்கூடாது. ஓகேவா? கொஞ்சம் அந்த ஹீட் ஆற வரைக்கும் வச்சுட்டா மிளகாய் தூள் ரெடி.
கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.